எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்தாலும், கல்விக்கூடமாக இருந்தாலும் அல்லது பாடத்திட்டமாக இருந்தாலும் அதன் விதையாக ஒரு தனி மனிதனின் இஹ்லாசான எண்ணம் மற்றும் தேடல் கண்டிப்பாக இருக்கும். பின்னர் தன்னை போல் தேடல் உள்ள மக்களை இணைத்து தாங்கள் நினைத்ததை இறையருளால் உருவாக்குவார்கள். அதை போல ஐடியல் முஸ்லிமாவிற்கு விதையாக இருந்து அதனை செடியாக ஆக்கி இப்போது அதை ஆலமரமாக்க தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் நமது மூத்த சகோதரி டாக்டர் சித்தி லரிஃபா சித்திகியா அவர்கள் அரபு மொழியில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தாவா பணியில் பன்முகத்தன்மை கொண்டவராக வலம் வருகிறார். முஸ்லிம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சிலின் அறங்காவலராகவும் ஐடியல் முஸ்லிமாவின் முதல்வராகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். தமிழ் பேசும் இஸ்லாமிய பெண்களுக்கு வாரந்தோறும் குர்ஆன் தப்சீர் மற்றும் சீரா வகுப்புகளை நடத்தி வருகிறார். எழுத்து துறையிலும் ஆர்வம் உள்ள நம் சகோதரி இணையதளங்களில் கட்டுரை எழுதும் வழக்கம் கொண்டவர். இன்னும் பேராசிரியர் பெருமானார் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். மேலும் பல புத்தகங்கள் அவரது ஆக்கத்தில் தயாராகி கொண்டிருக்கின்றன. குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் பெண்களுக்கு மனநல ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். மாஷா அல்லாஹ். பல்லிகு அன்னி வலவாயா என்ற நபிமொழிக்கு இணங்க தான் கற்றதை எந்தெந்த வழிகளிலெல்லாம் அடுத்தவர்களுக்கு கற்பிக்க முடியுமோ, கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்தி உழைக்கும் பன்முகத்தன்மை கொண்ட இஸ்லாமிய அழைப்பாளராக இருக்கும் நம் ஐடியல் முஸ்லிமாவின் அன்னை, நம் மூத்த சகோதரி டாக்டர் சித்தி லரிஃபா சித்திகியா அவர்களை ஐடியல் முஸ்லிமாவின் கடந்த கால வரலாறு, நிகழ்கால ஆண்டு அறிக்கை மற்றும் எதிர்கால திட்டங்களை விளக்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீலிஹில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். வ கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லிகு அன்னி ஒலவாயா. ஏக இறைவனின் மாபெரும் கிருபையால் கடந்த 2022ஆம் ஆண்டு இணைய வழியாக ஆரம்பிக்கப்பட்ட ஐடியல் முஸ்லிமா எனும் ஒரு வருட கல்வி திட்டத்தின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்விலே 2வது முறையாக நாம் நிற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். MMAC என்று சொல்லப்படுகின்ற முஸ்லிம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் நிர்வாகத்தின் கீழ்தான் இந்த வகுப்புகள் இயங்கி வருகின்றன என்பது நாம் அறிந்த ஒன்று. ஐடியல் முஸ்லிமா என்ற வித்து ஊன்றப்பட்டது எவ்வாறு என்பதை நாம் அறியும் முன்னால் MMAC எவ்வாறு உருவானது என்ற சுருக்கமான அறிமுகத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். இந்த MMAC அதாவது முஸ்லிம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் இதற்கு வித்திட்டவர் சகோதரர் PK ஷபீர் அஹமத் சாஹிப் அவர்கள். ஏராளமான சமூக நலன் சார்ந்த அமைப்புகளை உருவாக்கியவர். ஓமியட் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் முஸ்லிம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ற அமைப்பை 1983 உருவாக்கி முஸ்லிம் சமூக கல்வி நலப்பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர். இப்போது 50வது ஆண்டை நோக்கி அந்த பயணம் தொடர்கிறது. சமூக நலனில் அக்கறையும் கவலையும் கொண்ட ஷபீர் சாஹிப் அவர்கள் 2013ஆம் ஆண்டு தலாக் ஹுலா இல்லாத சமுதாயத்தை உருவாக்கிட ஒரு அமைப்பை துவங்கி மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற முன்னெடுப்பு எடுத்தபோது நமது நிர்வாகிகள் சென்னையில் உள்ள ஹதீபுகள் மற்றும் முத்தவல்லிகள் இவர்களையெல்லாம் அழைத்து
மௌலவி முகமது கான் பாக்கவி அவர்களுடைய தலைமையில் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர். இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தையும் தங்களது பகுதிகளிலே நடக்கக்கூடிய திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் மஹல்லாக்கள் வாரியாக அனைவரும் தெரிவித்த போது அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை வெளிவந்தது. அதாவது தலாக்கை விட ஹுலாக்கள் தான் அதிகம் என்ற புள்ளி விபரம்தான் அது. ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் என்பதை தமிழகம் முழுவதும், அதாவது திருமணத்திற்கு முன்பான கவுன்சிலிங் என்பதை தமிழகம் முழுவதும் பரவலாக்கவும் இதை ஒரு பாடத்திட்டமாகவே செயல்படுத்த வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டு கான் பாக்கவி அவர்களுடைய தலைமையிலே உலமாக்கள் இணைந்த குழு ஒன்றிணைந்து திருமண கவுன்சிலிங் சம்பந்தமான பாடத்திட்ட கையேடு என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். பிறகு 2015ஆம் ஆண்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆஷா நிவாஸ் மண்டபத்தில் ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ் என்ற 2 நாட்கள் நிகழ்ச்சி ஒன்று ஆண் பெண் என இருபாலாருக்குமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. அதிலே சுமார் 100 முதல் 150 வரையிலான ஆலிம்கள், ஆலிமாக்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பலன் பெற்றனர். எனக்குமே அந்த 2015ஆம் ஆண்டு தான் அந்த அறிமுகம் கிடைத்தது. மார்க்க அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், சமுதாய தலைவர்கள், உளவியலாளர்கள் என பலரும் அக்கருத்தரங்கில் பங்கு பெற்று இப்பிரச்சனையின் தீவிரத்தை மக்கள் முன்னால் வெளிப்படுத்தினார்கள். 2018இல் MMAC பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக தொடர்ந்து இன்று வரை பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறது. கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்த்து வருவது, பயிலரங்குகள் நடத்துவது, பள்ளி, கல்லூரி மற்றும் மதரசாக்களில் ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் நிகழ்ச்சிகளை நடத்துதல் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உலமாக்கள், வழக்கறிஞர்கள், உளவியலாளர்கள், சமூக பணிகளில் ஆர்வம் மிகுந்த சகோதரர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு ட்ரஸ்டாக இதனை செயல்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முழுக்க இதனை பரவலாக்க வேண்டும் என்று, மக்களிடம் இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே நமது தலையாய நோக்கமாகும். இதன் அடுத்த கட்டமாக பெண்களுக்கான பிரத்யேகமாக 1 வருட கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திட வேண்டும் என்ற எங்களின் கனவுகளும் விருப்பங்களும் ஒரு புள்ளியில் இணைந்ததன் விளைவுதான் இந்த ஐடியல் முஸ்லிமா 1 வருட கல்வி திட்டம். ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல தலைமுறை உருவாக வேண்டும். அந்த நல்ல தலைமுறையை உருவாக்குவதிலே பெண்களுக்குத்தான் அதிக பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் பெண்களுக்காக இந்த கல்வி திட்டத்தையே நாம் பிரத்யேகமாக வடிவமைத்தோம். நேரடியாகவும் இணைய வழியாகவும் என 2 வழிகளிலும் பாடம் நடத்திட வேண்டும் என்ற முனைப்போடு தான் ஜக்கரியா காலனியில் இருக்கக்கூடிய எங்களது அலுவலகத்தில் இதற்கான ஏற்பாடுகளை எம் நிர்வாகிகள் செய்தார்கள். ஆனால் கொரோனா கால நமக்கு தந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு பழக்கப்பட்ட நமது மக்கள் இணைய வழி கல்வியையே தெரிவு செய்தார்கள். அதன் முடிவும் நன்மையாகத்தான் அமைந்தது. நேரடியாக பயின்றால் கூட உள்ளூரில் இருப்பவர்கள் மட்டும்தான் பயின்றிருப்பார்கள். ஆனால் இப்போதோ பட்டம் பெறக்கூடிய 58 மாணவியர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பயிலக்கூடிய மாணவியர்கள் தான். சிங்கப்பூர், மலேசியா, பஹ்ரைன், இலங்கை, UAE என சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் வெளிநாடுகளிலிருந்து பயில்பவர்கள். அவர்கள் இன்று பட்டம் பெறுவதற்காக இலங்கையிலிருந்தும், பஹ்ரைனிலிருந்தும், மலேசியாவிலிருந்தும், அபுதாபியில் இருந்தும் என்று சுமார் 6 மாணவியர்கள் இந்த பட்டம் பெறும் நிகழ்வுகளுக்காக வருகை தந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். இந்த கல்வியை அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் என்பதற்கான சான்றுதான் இது. இதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், நீங்கள் சென்று பட்டம் பெற்று வென்று வாருங்கள் என்று அவர்களை இங்கே அனுப்பி வைத்த கணவன்மார்களுக்கு ஒரு சிறப்பு பாராட்டு. பாடத்திட்டம். இந்த கோர்ஸுக்கான பாடத்திட்டமானது பல்வேறு பிரபலமான கல்வி நிறுவனங்களின் பாடத்திட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து ஒருங்கிணைத்து 1 வருடத்திற்கான பாடத்திட்டமாக எளிமைப்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நமது நிர்வாகிகள் இப்னு சவுது காக்கா, சகோதரர் முகமது ஹனீஃப் காத்திப் அவர்கள், உஸ்தாத் ஜஃபர் ரஹ்மானி அவர்கள், சகோதரர் ரியாஸ் நௌஷாத் மற்றும்
சகோதரர் அப்துல் ஹமீத் மௌலானா ஆகியோருடன் நானும் இணைந்து பல அமர்வுகள் அமர்ந்து மௌலானா மௌலவி முகமது கான் பாக்கவி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பாடத்திட்டங்களையும் அதற்கான ரெஃபரன்ஸ் புத்தகங்களையும் முடிவு செய்தோம். பிறகு இப்பாடத்திட்டத்தை ஆலிம் பெருந்தகை முகமது கான் பாக்கவி, ஆலிம் பெருந்தகை முஜிபுர் ரஹ்மான் உமரி, ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி முனைவர் சையத் மசூத் ஜமாலி ஆகியோருக்கு அனுப்பி ஒப்புதலும் பெற்றோம். அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் முழு பாடத்திட்டம், ஃபிக்ஹு தூய்மை முதல் ஹஜ் வரையிலான பாடம், சீரா நபி வரலாறுகளும் படிப்பினைகளும், ஹதீஸ் பெண்களுக்காகவென்று பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 ஹதீஸுகள், அரபு இலக்கணம் எளிய முறையிலே, சைக்காலஜி என்ற உளவியல், திருமண கவுன்சிலிங், மாதம் ஒரு முறை சிறப்பு வகுப்புகள், வரலாறு, மருத்துவம், உளவியல், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் என்று வாழ்வியலோடு இணைந்த கல்வியாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போது புதிதாக நாங்கள் டிடிபி என்று சொல்லப்படக்கூடிய டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ப்ரோக்ராம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் போன்ற தொழிற்கல்விகளையும் ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹ். ஆசிரியர்கள் ஒரு அறிமுகம். சகோதரி உம்மு சுபைர் அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் எம்எஸ்சி, பிஎட், பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ், இவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் என்ற பாடத்திட்டத்தை இவர்கள் நடத்துகிறார்கள். இதில் பல வருட காலம் அனுபவம் பெற்றவர்கள் இவர்கள். கணீர் என்ற குரலிலே இவர்கள் அந்த பாடத்தை நடத்தும் போதே கேட்பதற்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அடுத்ததாக சகோதரி ஷாமிலா அப்துல் காதர், பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ், டிப்ளமா இன் சைக்காலஜி, சீரா மற்றும் அகீதா பாடங்களை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியை. எங்களுடைய இந்த ஆசிரியர்களையே இளைய வயது என்றாலும் கூட அத்துணை பேருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக கராரோடு இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள். அடுத்தது சகோதரி ஷமீமா அப்துல் காதர், பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ், துபாய் அல் ஐன் யூனிவர்சிட்டி, எம்ஏ அரபிக், சென்னை பல்கலைக்கழகம், எம்ஏ உலூமுல் குர்ஆன் மற்றும் தப்சீர், மலேசியா யூனிவர்சிட்டி, கிராஜுவேஷன் ஃப்ரம் ஹதீஸ் அகாடமி, சவுதி அரேபியா. மாஷா அல்லாஹ். இவர்கள் ஹதீஸ் மற்றும் அகீதா பாடங்களை அவர்களுடைய மென்மையான ஒரு சுபாவத்திலே எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை. அடுத்து சகோதரி சல்மா ஒரு பொறியியல் பட்டதாரி என்றாலும் கூட உளவியல் பாடத்திலே டிப்ளமா பெற்றதினால் சைக்காலஜி பாடத்தை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். சகோதரி ஃபாத்திமா தௌலத் அப்சல் உலமா, இவர்கள் எங்களுடைய முதல் பேட்ச் மாணவி. அவர்கள் இப்போது தஜ்வீத் பாடம் எடுக்கிறார்கள். இவர்களோடு நானும் ஃபிக்ஹு, கிராமர், மேரிட்டல் கவுன்சிலிங் போன்ற பாடங்களையும் நான் இங்கே எடுக்கிறேன். எங்களுடைய ஆசிரியர் மாணவிகள் உறவு இணைய வழி கல்வி என்பதால் நேரில் பார்க்கும் வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட நேரில் நின்று நடத்துவது போன்ற நேர்த்தியுடன் பாடங்களை எடுப்பது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதன் காரணமாகவே பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாகவும் பிடிஎஃப் வாயிலாக நோட்ஸ்கள் கொடுப்பதின் மூலமாகவும் நாங்கள் இந்த பாடங்களை நடத்தி வருகிறோம். முகம் பார்க்காவிட்டாலும் கூட குரல் வழியான இந்த குர்ஆனிய பிணைப்பு என்பது எங்களுக்குள் உறுதியாகவே இருந்தது. ஆசிரியர் மாணவிகள் என்ற உறவையும் தாண்டி நல்ல சகோதரிகளாக, நல்ல தோழிகளாக, ஆத்மார்த்தமான இந்த உறவு அல்லாஹ்வுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அர்ஷின் நிழலிலே இடம்பெறக்கூடிய 7வரில் ஒருவராக அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். பாடங்களை தட்டச்சு செய்வதிலும் அதனை டிடிபி செய்து அச்சுக்கோர்வையில் கொண்டு வருவதிலும் எங்களுடைய மாணவிகள் எங்களுக்கு முழு உதவி செய்து வந்தார்கள். குறிப்பாக சகோதரி 3வது பேட்ச் மாணவி ஃபாத்திமா ஃபாஹிரா அவர்கள் இதிலே பெரும்பங்காற்றினார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் பாடத்தை அனுப்புவேன், 3 நாளில் எனக்கு திருப்பி அனுப்பிட்டு, ஒஸ்தாதா போர் அடிக்குது, அடுத்த பாடம் ரெடி ஆகிட்டா, நான் எழுதாட்டா கூட எழுதுங்கன்னு என்னை தூண்டுனது அவங்க தான். போர் அடிக்குது ஒஸ்தாதா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், பாடம் எழுதுனா அனுப்புங்க. இப்படி ஒரு மாணவிகள் எங்களுக்கு கிடைத்தது மிக பெரும் பாக்கியம். அதுபோல் மேரிட்டல் கவுன்சிலிங் வகுப்புகளுக்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அனைத்தையும் எங்களுடைய உருவாக்குவதிலே எங்களுடைய மாணவிகள் அடங்கிய ஒரு குழு ஒன்றை ஏற்படுத்தி அவர்கள் இதிலே பெரும் உதவி செய்தனர் என்பதை நன்றியோடு இங்கு நான் நினைவு கூறுகிறேன். பட்டம் பெறக்கூடிய மாணவிகள்
இன்று இங்கு பட்டம் பெறும் மாணவிகள் பேட்ச் 2 2023 2024 வருடம் இவர்களிலே 21 பேர்களும், பேட்ச் 3 2024 அகாடமிக் இயரில் 38 மாணவிகளும் சான்றிதழ் பெற இருக்கிறார்கள். இப்போது பேட்ச் 4ல் 15 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் 2025 ரமலானுக்கு பிறகு அடுத்த பேட்ச், அதாவது 5வது பேட்சை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கான அறிவிப்புகள் இந்த மாதத்திற்குள் வெளியாகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஜூலை மாதம் முதல் 2வது வருடமும் துவங்க இருக்கிறோம். இப்போதும் கூட இறைவனுக்காக இணைந்த இந்த உறவுகள் இறைவழியிலே தொடர்ந்து பயணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிறப்பு மாணவியர்கள், சில சிறப்பு மாணவியர்களை பற்றி இங்கே நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். இங்கே நான் சில மாணவியர்களை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். எங்களது வாழ்நாள் முழுக்க நாங்கள் மறக்க முடியாதபடி எங்கள் உள்ளத்தில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சகோதரி ருக்ஷானா சுல்தானா 2023 வருடம் 2வது பேட்ச் ஆரம்பித்து கொஞ்ச நாள், ஒரு மாதம் போயிருக்கும். ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உஸ்தாதா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், எனக்கு கேன்சர் டயக்னைஸ் ஆகிருக்கு, துவா செய்யுங்க உஸ்தாதா அப்படின்னு எனக்கு கால் பண்ணாங்க. ஆரம்பித்து ஒரு 2 மாதம் நான் நினச்சேன் இனிமேல் அவங்க கிளாஸ்க்கு வரமாட்டாங்கன்னு. மதியம் கிளாஸில் இருக்காங்க, அன்றைக்கி மதியம் அவங்க கிளாஸில் இருக்காங்க. அதன் பிறகு தொடர்ந்து கிளாஸ்க்கு வருவாங்க. வர நேரம் சில டைமில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, கீமோ போயிட்டுருக்கு, பாடத்தை லிசன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆன் பண்ணி லிசன் பண்ணிட்டு இருக்கேன், ஆன்சர் பண்ண முடியாது உஸ்தாதா. சம்டைம்ஸ் அவங்களுக்கு கிளாஸில் ஆன்சர் பண்ண முடியலன்னா தனியாக மெசேஜ் அனுப்புவாங்க அந்த பாடத்துடைய ஆன்சரை. பரீட்சைகளை கூட அவர்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. பரீட்சைகளை எப்படியாவது ஒரு நாள் எடுத்து எழுதிடுவாங்க. அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, அந்த ஆப்ரேஷன் வச்ச நாளை கூட பாடத்தினுடைய விடுமுறை நாட்களான வெள்ளி சனி ஞாயிறு அதில் ஆப்ரேஷன் வச்சுட்டு திங்கக்கிழமை கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த கிளாஸை அட்டன் பண்ணாங்க. அவங்க தொடர்ந்து எல்லா பரீட்சைகளையும் கடைசியில் அவங்களுக்கு கொஞ்சம் பரீட்சை எழுத முடியாமல் போயிடுச்சு, உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு. ஆனாலும் கூட இப்போ நான் அவங்கக்கிட்ட அக்டோபர் மாதம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பரீட்சை எழுத முடியலன்னா விட்டுடலாம் ருக்ஷானா அப்படின்னேன். இல்லை உஸ்தாதா நான் எழுதியே ஆகுவேன் அப்படின்னாங்க. கடந்த மாதம் இன்று அவர்கள் நம்மோடு இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் கடைசி வரைக்கும் அவர்கள் ஒரு ஃபுல் அட்டெண்டன்ஸ் மாணவி, அதுதான் இங்கே பெரிய விஷயம். முழுமையான அட்டெண்டன்ஸ் கொடுத்த மாணவி, ஒரு நாள் கூட வகுப்புக்கு விடுப்பு எடுத்தது இல்லை. இந்த கல்வியின் மீதான அவர்களுடைய ஆர்வம், இறைவனுடைய பாதையிலே நான் பயணித்தால் சொர்க்கத்தின் பாதை எனக்கு லேசாகும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவர்களை தொடர்ந்து இதிலே ஈடுபடுத்தியது. அவர்களுடைய ஆசைப்படி சொர்க்கத்திலே அவர்களை நாமும் சென்று சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக. அக்டோபர் மாதம் அவங்ககிட்ட ஃபோன் பேசும்போது, ருக்ஷானா வர முடியுமா, ஜனவரி மாதம் வச்சுருக்குறோமே. இல்லை உஸ்தாதா கேன்சர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு என்னுடைய மகளை அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அவங்க மகள் வந்திருக்காங்க அவங்களுடைய சன்னதை வாங்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்காக நம்ம எல்லாரும் துஆ செய்வோம். ருக்ஷானாவை பற்றி நான் சொல்லியே ஆகணும், அடிக்கடி கிளாஸில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கிளாஸை விட்டு நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து கிளாஸுக்கு வந்து அந்த கல்வியின் மீதான அவர்களுடைய ஆர்வம், மறுமை உடைய அந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற அவர்களுடைய ஆர்வம் அளப்பரியது. அடுத்து ஒரு மாணவி, அம்மா கல்வி கற்க வயது ஒரு தடை கிடையாது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் என்று நிரூபித்த சகோதரி ரஜியா ஹாரூன் அம்மா அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க. அமெரிக்காவில் 3 மாதங்கள் இருந்தாங்க மகன் வீட்டுக்கு போய். கிளாஸ் இங்கே நடக்கும் பொழுது அவங்களுக்கு நைட் டைமு, அதாவது நைட்னா மிட் நைட்டு. அம்மா எந்திரிச்சு மெதுவாக ஹஸ்கி வாய்ஸில் பேசுவாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க உஸ்தாதா, தஹஜ்ஜுக்கு கிளம்புனேன், அப்படி கிளாஸ் கவனிக்க வந்தேன்.
அப்படின்ட்டு ஹஸ்கி வாய்ஸில் பேசுவாங்க. சுபுகோடு சேர்த்து அந்த கிளாஸையும் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வயது 70. கிளாஸ்லேயே மூத்த மாணவி அவங்க தான். கடைசி வரைக்கும் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த இணைய வழி கல்வியினுடைய ஒரு பயன் அவர்கள் கல்வியை விடவே இல்லை. அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஃபாத்திமா ஃபாஹிரா வகுப்பறையில் எங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டீச்சர்னு சொல்லலாம் அவங்கள. அதாவது ஒரு என்னை விட ரொம்ப கணீர்னு ஒரு கம்பீரமான குரலோட எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அடக்கிடுறது. அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ் தானாக எடுக்கிறது, மற்றவங்களுக்கு புரியாதவங்களுக்கு பாடமெல்லாம் தன்னால் ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுக்கிறது. இந்த டிடிபி டைப்பிங் இதெல்லாமே அவங்க செய்கிறது. இவங்களும் ஒரு ஸ்பெஷல் மாணவி. இப்படி மாணவியர்கள் ஒவ்வொருமே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் இருந்தாங்க. 3rd பேட்சில் கிட்டத்தட்ட 70 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பாதி வழியில் இறங்கியவர்கள் சிலர், முக்கால்வாசி பயணம் வரை வந்து தங்களுடைய பயணத்தை முடித்தவர்கள் சிலர். எந்த தடை வந்தாலும் சரி, எத்தடை வந்தாலும் சொர்க்கத்திற்கு செல்லும் இப்படையில் நான் இருப்பேன் என்ற உறுதியுடன் எங்களோடு கைகுறுத்து வந்த மாணவிகள் தான் பட்டம் பெற போகக்கூடிய இந்த மாணவியர்கள். இதற்கான பலனை அல்லாஹ் ஈருலகிலும் இவர்களுக்கு அளிப்பானாக. எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஏற்கனவே சொன்னது போல டிடிபி தொழிற்கல்வி நாம் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். 2வது வருடத்தை இந்த ஜூலை மாதம் முதல் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பொதுமக்களுக்கான மேரிட்டல் கவுன்சிலிங் வகுப்புகள் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முதல் தொடர்ச்சியாக நடத்தவிருக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வாக பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கிரசன்ட் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியோட டைப் ஆகி ஒரு 6 மாணவியர்கள் பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்று அடுத்த கட்டத்திற்கு நாம் இதை கொண்டு போக இருக்கிறோம். அதுபோல் அப்துல் உலமா பயில்வதற்கும் பல மாணவிகள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அந்த அப்துல் உலமாக்காக தயார்படுத்தி வந்திருக்கிறோம். இப்போது நாள் முடிந்துவிட்டது. வரக்கூடிய கல்வியாண்டில் அப்துல் உலமாவில் இணைந்து அவர்களையும் நாம் தயார்படுத்துகிறோம். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே நிறைய மாணவிகள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நாங்கள் +2 முடிச்சிருக்கோம் அல்லது 10th முடிச்சிருக்கோம், நாங்கள்லாம் டிகிரி படிக்க முடியுமா, நாங்கள்லாம் ஒரு பட்டம் வாங்க முடியுமா அப்படின்ட்டு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்கள் தர்றீங்களே அப்படின்ட்டு அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு உருக்கமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய சகோதரிகள். அடுத்ததாக இந்த அலுமினிகள், அதாவது 1st பேட்சிலிருந்து 4th பேட்ச் வரைக்கும் அவர்களை ஒன்றிணைத்து ஒரு வகுப்புகள் உருவாக்கி, அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி தொடர்ந்தே ஆரம்பித்த இந்த பயணத்தை இனியும் தொடர்ந்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இறுதியாக எங்களது நிர்வாகத்தை பற்றி சொல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கடந்துவிட முடியாது. எங்களது பணிகளிலே எந்த தலையீடும் எந்த குறுக்கீடும் இந்த 3 வருடங்களிலே அவர்கள் செய்ததில்லை. ஆசிரியர்கள் நாங்கள் எப்படி பாடம் நடத்துகிறோம் என்று எங்களை மானிட்டர் பண்ணதும் கிடையாது. எங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து கையிலே பொறுப்பை ஒப்படைத்தால் இவர்கள் சரியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த நிர்வாகம் எங்களுக்கு இருந்து வருகிறார்கள். எங்களுடைய கல்விக்கும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கும் மதிப்பளித்து இவர்கள் சரியாகத்தான் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு முழுமையான சுதந்திரத்தை எங்களுக்கு தந்தார்கள். விடுமுறைகளாகட்டும், சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து வகுப்புகளை நடத்துவதாகட்டும், எல்லா முக்கிய முடிவுகளையும் நாங்களே ஆசிரியர்களாக ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய உரிமை, அதே நேரத்தில் நாங்கள் கேட்பதை மறுபேச்சின்றி நிறைவேற்றக்கூடிய தன்மை கொண்ட சிறந்த நிர்வாகத்தின் கீழ்தான் நாங்கள் இயங்கி வருகிறோம். அல்லாஹ் இது எங்களுக்கு அளித்த பெரும் பாக்கியம். கல்வி பணியில் தொய்வின்றி தொடர வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி, இந்த சான்றிதழ் தயாரித்தல், எல்லா விஷயத்திலும் இதர எல்லா ஏற்பாடுகள், இந்த வீடியோ ரெக்கார்டிங், இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து தந்த தம்பி நூஹ் அவர்களை மறக்கவே முடியாது. அவர்களையும் இங்கு நான் நினைவு கூற வேண்டும். நைட்டு 12 மணி ஆகுனாலும் 1 மணி ஆகுனாலும் சான்றிதழ் சரிபார்க்குறதா இருக்கட்டும், ஃப்ளையர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி தயங்காமல் ஒரு டயர்டு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி. இறைப்பணியில் இணைந்த இந்த நன்மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஸ்வர்க்கத்திலும் இணையச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு
என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.